அதை நாட்டில் வார எல்லா மக்களுக்கும் ஒரு வாரம் நாங்கள் அறிவிப்போம். அதுதான் எல்லா மக்களுடைய நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், தைப்பொங்கல் இதெல்லாம் ஒரு கிழமை சாத்தியப்படுமா சகோதரர்களே? இதுக்கு நம்ம அறுபத்தி அந்த மாதிரி இருந்து பார்த்தோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் கடந்த வாரம் பேசுகிறார். நம்ம உண்டு அறிந்து கொண்டாடுவோம் உண்டு. நோன்பு பெருநாள்ல ஏப்ரல் 14 அந்த ஏப்ரல் மாசம் இதன் சைனாவில் இருக்கிற ஹாலிடே. சைனாவிலே யாரும் இப்படி கொண்டாட முடியாது, இனங்களுக்கு என்று ஒன்றும் கிடையாது. அங்க ஒரு மோதல் பேசுகிறார். இதெல்லாம் ஆர்வமான விஷயம் உண்டு. அவருடைய கையிலே நேற்று அவர் அனுரகுமார் திசாநாயக்கோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய போட்டோவை எடுத்து போட்டிருக்கிறார்கள். அவருடைய கையிலே சிவப்பு நூல் நிறைய கட்டின ஒரு மூலவிதான் தொப்பியை போட்டுக் கொண்டு இந்த மேடைகளிலே பேசுகிறார். என்னிடத்தில் வீடியோ அது சமூக வலைத்தளங்களில் வந்து இருந்தது. பாத்தீங்களா? அவர் அந்த மௌலவி சிவப்பு கட்டி நூலை சிவப்பை கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். 6ஆம் தொப்பியை போட்டு ஓரினை சேர்க்கை ஆகுமாகும். பச்சை மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை சட்டமாக்குவோம் என்று சொல்லி இந்த நாட்டிலே வாழுகிற சாதாரண மக்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். மிகச் சிறந்த ஒரு பொருளாதார கொள்கையை கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள். கபீர் ஹாஷி, ஹர்ஷா, இரான் விக்ரமரெட்ட போன்ற இந்த நாட்டிலே மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே சஜித் பிரேமதாசா வந்தால் மீண்டும் போலி என்று சொல்கிறார்கள். இது ஒன்றும் சகோதரர்களே, இதெல்லாம் விஷயங்கள். கோத்தபாய ராஜபக்சவை நாட்டை விட்டு விரட்டுவதற்காக, விரட்டி அடிப்பதற்காக செயற்கையாக சர்வதேச சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த போலினெல்லாம், வேறு எதுவும் கிடையாது. அவர் ஜனாசாக்களை எரித்த போது, முஸ்லிம் சமூகத்தினுடைய விரோதியாக மாறிய போது இந்த நாட்டை விட்டு அவனை விரட்டி அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயற்பட்டவருடைய செயற்பாடுதான் அந்த வரிசை முகாம்கள் எல்லாம். ஆகவே இந்த நாட்டிலே மீண்டும் அவ்வாறான சூழ்நிலை வராது. யாராவது சிறப்பு கட்சிக்காரர்களுக்கு ஜேபி வாக்களித்தால் மட்டும்தான் அந்த சூழ்நிலைகளை இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக மிக மோசமாக செயற்படுகின்ற ஒரு அமைப்பு தான் ஜேபி இயக்கம். மிக பயங்கரமாக செயற்படுகின்ற ஒரு இயக்கம். கடந்த வாரம் அவருடைய அனுரகுமார் திசாநாயக்கனுடைய ஒரு பேச்சையும் நான் கேட்டேன். அங்கேயும் சில முஸ்லிம்கள் வந்து கையடிக்கிறார்கள் சகோதரர்களே. அவர் சொல்லுகிறார் சிங்களத்திலே, அவர் பேசுகிறார், ಹೇಮ ಜಾತಿ ಹೇಮೆ ಮಹಾಕರ್ಣಕತೆ ಉತ್ಸವಕ್ಕೆ ಅಂತ ಹೋದನೆ, ಉತ್ಸವಕ್ಕೆ ಅಂತ ಹರಿದನೆ, ಏಕ ಜಾತಿ ವೆನ್ನವ ಶಿರಣ ಜಾತಿ ಸತ್ಯ ಏಕತಮಯ ಜಾತಿಯಿಂದ ಉತ್ಸವೇ, ಮುಸ್ಲಿಂ ಜಾತಿ ವೆನ್ನವ ಉತ್ಸವೇ, ಸಿಂಗಳ ಜಾತಿ ವೆನ್ನವ ಉತ್ಸವೇ, ವಿಮಲ ಜಾತಿ ವೆನ್ನವ ಉತ್ಸವೇ, ಮೇಲಾದ ಜಾತಿ ಜಾತಿ ಇದೆ ಉತ್ಸವ ಕಿಯಲ್ಲ ಮೇಲತೆ ವೆನ್ಕರಂದದೆ ಶಿರಣ ಜಾತಿಯಿಂದ ವೆನ್ಕರವ ಏಕುಲೈತರ ஒவ்வொரு உற்சவத்தை அனுபவம். சிறியர் மாசம் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு பெருநாள் ஒரு நாளையில, சிங்களாக்களுக்கு ஒரு நாள் பெருநாள், தமிழாக்களுக்கு ஒரு பெருநாள், இவர்களுடைய அவருக்கு நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், இவர்களுக்கு தீபாவளி, தைப்பொங்கல், இவர்களுக்கு ஒரு புது வருஷம், இப்படி ஒவ்வொரு மொழியை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நாடு பிரிந்து வருகிறது. அதை நாட்டில் வார எல்லா மக்களுக்கும் ஒரு வாரம் நாங்கள் அறிவிப்போம். அதுதான் எல்லா மக்களுடைய நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், தைப்பொங்கல் இதெல்லாம் ஒரு கிழமை சாத்தியப்படுமா சகோதரர்களே? இதுக்கு நம்ம அறுபத்தி அந்த மாதிரி இருந்து பார்த்தோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் கடந்த வாரம் பேசுகிறார். கேட்கறது நம்ம உண்டு அறிந்து கொண்டாடுவோம் உண்டு. நோன்பு பெருநாள்ல ஏப்ரல் 14 அந்த ஏப்ரல் மாசம் இதன் சைனாவில் இருக்கிற ஹாலிடே. சைனாவிலே யாரும் இப்படி கொண்டாட முடியாது, இனங்களுக்கு என்று ஒன்றும் கிடையாது, அவர்களுக்கு என்று ஹொலிடே கிடையாது, இனங்களுக்கு என்று நம்ம ஹொலிடே கிடையாது. எல்லா இனங்களுக்கென்றும் ஒரு வருஷத்திலே 7 நாள் ஒதுக்குவார்கள். அதான் நியூ இயர். நியூ இயருக்குள்ள முஸ்லீம்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் அவர் எல்லாரும் கொண்டாடிக்க வேண்டியதான். வெறுமனை இன்னொரு முஸ்லீம்களுக்கு பெருநாள் முஸ்லீம்கள் எதுவுமே கிடையாது. அதே சைனாவினுடைய கொள்கையை தான் இவர் இங்கு சொல்லுகிறார்.
இனங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக, நாட்டிலே நீங்கள் பிரிந்து வாழக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு வாரம் எல்லாருக்கும் சொன்னோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரையும் ஹாலிடே. அதுக்குள்ள முஸ்லிம்கள் நோம்பு பெருநாளும் கொண்டாடணும், அதுக்குள்ள தமிழ் மக்கள் தைப்பொங்கலும் கொண்டாடணும், அதுக்குள்ள நீங்கள் தீபாவளியும் கொண்டாடணும், எல்லாரும் அதுக்குள்ள கொண்டாடணும். இதோட நிறைய விஷயங்கள் இருக்கிற சகோதரர்களே. வேட்டையெல்லாம் மறைத்துக் கொண்டு முகமூடிகளை போட்டுக்கொண்டு நமக்கு மத்தியிலே வந்து வாக்கு கேட்கிறார்கள் சகோதரர்களே. மிக மோசமான பயங்கரமான ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை நான் சொல்லுகிறார்கள். அங்க ஒரு மோதல் பேசுகிறார். இதெல்லாம் ஆழமான விஷயம் உண்டு. அவருடைய கையிலே நேற்று அவர் அனுரகுமார் திசாநாயக்கோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய போட்டோவை எடுத்து போட்டிருக்கிறார்கள். அவருடைய கையில சிவப்பு நூல் முறையை கட்டின ஒரு மோதலிதான் தொப்பியை போட்டுக் கொண்டு இந்த மேடைகளிலே பேசுகிறார். இடத்துல வீடியோ அது சமூக வலைத்தளங்களில் வந்து இருந்தது. அவர் அந்த மௌலவி சிவப்பு கட்டி நூல் நூலை சிவப்பை கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். 6ஆம் தொப்பியை போட்டு ஓரினை சேர்க்கை ஆகுமாகும். பச்சை மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை சட்டமாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். தெரியும், நாங்கள் பள்ளிகளுக்கு போயிருக்கிறோம் சொல்வதற்காக. இன்னும் அப்படித்தான் பள்ளிகளிலே பாங்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு இந்த தொப்பிகள் அணிய முடியாது, பெண்கள் அபாயம், நாங்கள் எல்லோரும் சமம். கேட்கறது நல்லதான் இருக்குது. என்னென்றால் அவங்களுடைய சட்டம் எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லோரும் சமம், எல்லாருக்கும் சமம். அதான் உண்மை. எப்படி சமம்? இந்த நாட்டில் நீங்களும் தொப்பி போட்டு அடையாளம் காட்டியலாது. அவங்க தமிழ்நாட்டிலும் இந்த பிரிஸ்மார் அவங்களும் செய்ய முடியாது. கிறிஸ்தவர்களும் அடையாளம் காட்ட முடியும். யாரும் எந்த அடையாளத்தையும் காட்ட முடியாது. நீங்கள் எல்லோரும் ஒரு வீடுகளுக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பள்ளியிலே தொழுவது, அல்லது பள்ளியிலே பாங்கு சொல்வது, தொப்பிகளை போடுவது, அபாயாக்களை போடுவது, ஹிஜாப் அணிவது, இவைகளெல்லாம் செய்ய முடியாது. எதெல்லாம் சைனாவுடைய சட்டமாக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை மேனிபெஸ்டோவிலே சொல்லி இருக்கிறார்கள். சைனாவுடைய பள்ளிவாசலுக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடத்துக்குள்ளே தொழுவிட்டு வெளியே வந்துட வேண்டும். யாராவது ஒருவர் எழும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பள்ளியில சொன்னால் இருக்கிறதுக்கு இடையில போலீஸ் அப்படியே பள்ளியை வளைத்து அவ்வளவு பேரையும் கைது கொண்டு போவார்கள். கொண்டு போனால் கொண்டு போனதுதான். அவ்வளவு பயங்கரம். பள்ளிகளுக்குள்ள போய் நாங்கள் அந்த கொத்துபாட்சியை அனுமதி வழங்கியிருக்கார். அதுவும் சீன அரசாங்கம் அனுமதிச்சை மட்டும்தான் பேச வேண்டும். பள்ளிகளுக்கு போறதுக்கு பயம். யாரா தப்பித்தவரை கேட்டுட்டாங்க அப்படி ஒரு ரவுண்ட் அப் பண்ணி எல்லா பள்ளிகளுக்கும் சிசிடிவி பூட்டப்பட்டிருக்கிறது. அத்தனையும் போலீஸ் ஸ்டேஷனிலே கம்ப்யூட்டர்ல பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். டெக்னாலஜியில் அப்படியே கொண்டு வரார்கள். இதை அப்படியோட மினிபஸ்டோட போட்டிருக்கிறார்கள். வேட்டையெல்லாம் தெரிந்து கொண்டும் இன்னும் நிறைய நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். நாங்கள் காத்தாங்குடி பொதுக்கூட்டத்துக்கு போவது இருக்கிறது, தலைவர் பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே மிக பயங்கரமான மிக மோசமான இஸ்லாத்துக்கு நமது மார்க்கத்துக்கு விரோதமான கொள்கைகளை கொண்ட அந்த ஜேவிபிக்கும் சில சகோதரர்கள் பேஸ்புக்கில் எழுதுவது ஆதரவாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. சகலருக்கும் வெற்றி. ஐக்கியமான நாடு.